ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது வெள்ளிக்கிழமையோட விலாக் தான். என்றைக்குமே ஃப்ரைடேன்னு சொல்லும்போது ஏர்லியராக எழுந்திருப்போம் இல்லையா? அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால் ஏர்லியராக எழுந்திரிச்சாச்சு. இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 பிளேஸஸ்க்கு போயிருந்தோம். 3 பிளேசஸ் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த 3 பிளேசஸில் என்னென்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்று விளக்கு கடைன்னா நம்ம சாமி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கிற கடை. இன்னொன்று வந்து ஃபர்னிச்சர் மால் போயிருந்தோம். இன்னொன்று வந்து கார் சேல் பண்ணுற இடம். இந்த மாதிரி 3 கடைக்கு போயிருந்தோம். அந்த 3 கடையில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்றைக்குமே வெள்ளிக்கிழமைன்னு சொல்லும்போது ஏர்லியராக தானே எழுந்திருப்போம். அதே மாதிரி தான் நான் ஏர்லியராக எழுந்திரிச்சாச்சு. நிலவாசலுக்கு என்னால் பூஜை செய்ய முடியலை. நிலவாசல் பூஜை செய்கிறது வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா நிலவாசல் தான் கடவுள் வந்து குடியிருப்பாருன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அங்கே இருந்து தான் நம்ம கடவுளை உள்ளே அழைச்சிட்டு வருவோம். ஸோ நிலவாசல் பூஜை செய்ய யாரும் மறந்துடுறீங்க. வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக செய்யுங்க. காலையில் நேரம் இல்லைனாலும் நீங்கள் ஈவினிங் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி வெள்ளிக்கிழமை ஒன்ஸ் நீங்கள் செஞ்சுக்கோங்க. மகாலட்சுமி அன்னைக்கு மனசார வீட்டுக்குள்ளே வருவாங்க. பூஜை செய்யும்போது கடவுள் முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ இல்லை பீங்கான் இதுலேயோ கொஞ்சம் காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு பூஜை செய்யும்போது மகாலட்சுமி வீட்டில் தங்குவாங்க. இது ஒரு ஐதீகம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பூஜை நான் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இதை புரியும். மேக்ஸிமம் பீப்புளுக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது இல்லையா, அவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். இங்கே கோலம் போட குட்டியூண்டு பிளேஸ் தான் இருக்குது. அந்த குட்டியூண்டு பிளேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கோலம் போட்டு ஆகணும். ஸோ கொடுத்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வண்டி நிப்பாட்டுறதுக்கு அளவாக தான் இடம் இருக்குது. அந்த பிளேஸில் கோலம் போடுறதுன்னு ரொம்ப கஷ்டமான வேலை தான். அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது, ஆனாலுமே அது மேல் வீட்டு அவங்களுக்கான இடம். அவங்க நடந்து போகிறதுக்கும் அவங்க வெஹிக்கிள்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இடம். ஸோ அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம பிளேஸில் கோலம் போட்டாச்சு. ஆனால் நாளையிலேருந்து உருளியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நிலவாசலுக்கெல்லாம் மஞ்சள் போட்டு பூஜை செஞ்சு உருளியை வெளியே வைக்கணுன்றது தான் என்னோடய மைண்ட் செட். கண்டிப்பாக இனிமேல் தவறாமல் அந்த வேலையை நான் செய்வேன். ஏன்னா சாமி தங்குற இடம் நிலவாசல் தான். அந்த கதவு தான் நமக்கு சாமி. நிலவாசல் தான் நமக்கு சாமி. ஓகே, புரியாதவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிலவாசல் வந்து நமக்கு முக்கியமானது, அதை புரிஞ்சுக்கோங்க. அங்கே தான் பூஜை செய்யணும் மெயின். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வரல. கோலமெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா வெளியே போகிறதுக்கு 1 by 1 நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஜாரா பாருங்கள், என்றைக்குமே நான் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டா அவங்கள கட்டி போடுவேன். ஏன்னா மேக்ஸிமம் இல்லை, எல்லா நாட்களும் நாங்கள் கட்டியே போட மாட்டோம்ல. அவள் எங்கே வேணால் இஷ்டத்துக்கு வருவா, போவா, பெட்டில் தூங்குவா, இப்படி பண்ணுவாள். ஆனால் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டா வெளியே ஓடிடுவாங்க. அதனால் வெளியே எதுக்கு போவாங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்கும், அவங்க கூட சண்டைக்கு போவாங்க. அதனாலே கட்டி வச்சுப்போம். ஸோ இப்போது ரெடி ஆகிட்ருக்கோம். ரெடி ஆகியாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே விசிட் பண்ணோம்னா விளக்கு கடைக்கு விசிட் பண்ணோம். அங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் விளக்கு கடையை விசிட் பண்ணோன்னா வெங்கடாச்சலபதி இருந்தார். அவங்களுக்கு கீழே 3 அம்மன் சிலைகள் இருந்துச்சு. பார்க்கவே கண்குளிர இருந்துச்சு. இங்கே விநாயகர், இது வந்து நடராஜர் சிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் தத்ரூபமாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி 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 சிலைகள், அன்னபூர்ணி அம்மா சிலை, வாராகி அம்மன் சிலை, குட்டி வெங்கடாச்சலபதி சிலை, விநாயகர் சிலை, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு சொல்லி எல்லா சிலையும் ஒரே இடத்துல இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு நமக்கு 1000 கண் வேணும்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நிறைய கிருஷ்ணா ராதே சிலை பாருங்கள், ராதே கிருஷ்ணா, அப்புறம் எல்லாமே மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் சொல்லி எல்லா அம்மனும் இங்கே இருந்தாங்க. சாய்பாபா பாருங்கள், எல்லா சிலையும் இருந்துச்சு. அவங்கள அப்படியே தத்ரூபமாக கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நான் ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். கருங்காலி மணியும் இங்கே இருந்துச்சு. என்னோடய டாக்டர் வந்து அவங்களோட ப்ரமோஷன் வேலையை, அவங்க வீடியோ எடுக்கிற வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நான் கூட்டிகிட்டு போவேன், அவங்க வேலையை பார்ப்பாங்க. நானும் அங்கே போய் எனக்கு தேவையான வீடியோஸ்லாம் எடுத்துப்பேன். இங்கே பார்த்தீங்களா விநாயகர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். அப்புறம் ராமன், சீதா, லக்ஷ்மண் இதெல்லாம் இருந்துச்சு. அங்கே விசிட் பண்ணி அவங்களோட ப்ரமோஷனை முடிச்சுட்டு அடுத்தபடியாக நாங்கள் எங்கே போனோன்னா ஃபர்னிச்சர் மாலுக்கு தான் போனோம். ஃபர்னிச்சர் மாலில் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் டைனிங் டேபிள் இருந்துச்சு. எனக்கு அங்கே பெட்டு காட்டை விட டைனிங் டேபிள்ஸ் வந்து டிசைனில் இருந்துச்சு. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் விலை என்னமோ கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருந்தாங்க. ஆனால் கேட்டப்போ 70% வந்து இது டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணுங்கள், அங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டைனிங் டேபிளெல்லாம் ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு. பார்க்கவே நமக்கு ஐயோ இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்றது மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்க வந்து லெஸ் ப்ரைஸ்லேயே போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் செலக்ட் பண்ண ஒன்று எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீசனபிள் ப்ரைஸ்லேயே போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் பீரோவில் நார்மல் தான், நம்ம உடன் பீரோ பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ரொம்ப டிசைனாக எடுத்து எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கண்ணாடி, ஒரு உடன் பீரோ, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு டிசைனில். ஆனால் பீரோவில் மட்டும் ஒரு மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இருந்துச்சு, நிறைய பெட் அண்ட் காட் இருந்துச்சு, நிறைய கண்ணாடி, அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ரசித்து எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரே ஒரு டைனிங் டேபிள் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் போட்டு கொடுத்தாங்க. அதையும் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டேவை நாங்கள் ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரைடே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால எங்களுக்கு ப்ரமோஷன் வரும். அதை தாண்டி ப்ரமோஷன் இல்லாமல் அதை தாண்டி எங்களுக்கு சேல்ரியும் ஒரு அளவில் வருது. ரொம்ப வருதுன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் போகிறவங்களுக்கும் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு கிடையாது. ஒரு 30, 40, 15 போகிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வருது. ஒரு சிலர் நினச்சிருப்பாங்க யூடியூப்பில் சும்மா அப்படியே போட்டுட்டாலே அவ்வளோ வருமானம் வரும்னு சொல்லி. வருது, இதன் மூலயமா எல்லாம் சம்பாரிச்சு தான் இருக்காங்க. ஆனால் வியூஸ் போன மாதிரி தான் நமக்கு வருமானம் வரும். இப்போது எனக்கு ஜென்ரலாகவே ஒரு வீடியோன்னு போடும்போது ஒரு 100 தாண்டாது. அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு வருமானம் வரும். இதே ஒரு சில யூடியூபர்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அது ஒவ்வொரு வியூவும் லட்சக்கணக்கில் போயிருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. எனக்கு ஒருத்தர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாரு. அதுதான் இந்த வீடியோ மூலியமாக கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஓகேங்களா, இது புரியுதுங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட், எனக்குமே ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி தான் நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லை, யூடியூபர்ஸ் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் யாராக இருந்தாலும் என்னோடய வீடியோவை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதன் மூலயமா எங்களுக்கு வருமானம் ஒரு அளவில் வரும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக தான் செய்கிறோம். உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதற்கான ப்ராசஸ் என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தாராளமாக உங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணுறேன். அதாவது யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, வாழ்க வளமுடன்.